ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இன்னைக்கு எந்தெந்த காரியங்களை குறித்து பயந்த நிலைமையில காணப்படுகிறீர்களோ எல்லா பயத்தின் ஆவிகளும் கர்த்தர் உங்களை விட்டு வெளியே துரத்தும்படி, பாருங்க, நீங்க பலத்தோடு கடந்து போகும்படி, ஜெயத்தோடு திரும்பி வரும்படி, கம்பீரத்தோடு நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இன்னைக்கு எந்தெந்த காரியங்களை குறித்து பயந்து கலந்து கொண்டிருக்கிறீங்களோ அத்தனை காரியத்திலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தையும் வெற்றியையும் ஒரு பெரிய சம்பூர்ணமான முடிவையும் உடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கான கிருபையும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே நீங்க பயப்படாதீங்க. உலகத்தானோடு இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போங்க, மற்றதை தேவன் பார்த்து கொள்ளுவார். தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். சகலமும் நன்மையாய் நடக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார். ஒரு பெரிய துணை மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல, நம்முடைய குடும்பம் அல்ல, பெற்றோர் அல்ல, தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு கரத்தை பிடித்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு கடந்து வருவார். நீங்கள் தனிமையா இல்ல, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. God bless you. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you.